இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு பீடு லீஃப் ஃபில்லிங். பீடில் நம்ம வந்து லீஃப் போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து பீட் லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு வந்து நம்ம ஒரு 3 டைப்பில் பண்ணலாம். இது ஒரு டைப்பு. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. திலகம் மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளது வந்து கொஞ்சம் சின்னதாக. இது வந்து டைப் 2. இது வந்து இதில் நம்மளுக்கு பீடு வரும். நான் அதுக்காக சும்மா வரைஞ்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. இது நான் போடும்போது இது என்ன பண்ணேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து என்ன ஒன்று அதே மாதிரி 3வது ஷேப்புக்காக இப்போ நான் வரைஞ்சிருக்கேன். இது டைப் 3. இந்த மாதிரி 1 1 2 3 இந்த மாதிரி 3 ஷேப் 3 திலகம் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? ஒரு 3 டைப்பில் திலகம் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இதில் இப்போ நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டும் ஒட்டிக்கலாம், இல்லை நீங்கள் பீடும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டுக்கு பதிலாக நான் வந்து இந்த இடத்துல பீடு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு இப்போது இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து இங்கேருந்து இப்படி கிராஸில் நம்ம வந்து போடணும். இந்த மாதிரி பீடு வந்து லோட் பண்ணணும். பீடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 இந்த மாதிரி பீடு எடுத்துக்கணும். நீங்கள் எந்த அளவு பெருசாக வரைஞ்சிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த அளவுக்கு வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் படம் வரைஞ்சிருக்க அந்த நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வெளியே போகக்கூடாது. அதுக்குள்ளாடியே இந்த லாங் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இந்த லாக் ஸ்டிச்சு, இதை அதுக்குள்ளாடியே போட்டுடணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த திலகத்தோட அந்த எண்டில் இருந்து எடுக்கிறீங்க. இங்கேருந்து எடுக்கிறீங்க. எடுத்து ஒரு 4 பீட் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் இப்படி இங்கேருந்து இப்படி இங்கே கிராஸ் நோக்கி இந்த சைடு நோக்கி இப்படி போயிட்டே இருக்கணும். இங்கே வந்து கீழ் நோக்கி ஃபஸ்ட்டு கிராஸில் இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 பீட் போட்டிருக்கேன். இனி வந்து கொஞ்சம் லைன் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் அந்த வண்ணமாக இருக்கா. இப்போ நம்ம இங்கே வந்து ஒல்லியாக இருக்குது, இங்கே கொஞ்சம் வண்ணமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பீடு எடுத்துக்கணும். அப்போது இத்தனை தான் எடுக்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து அங்கே போடும்போது எத்தனை பீடு போட்டால் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுதோ அத்தனை பீடு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் 4 பீடு தான் எடுத்திருக்கேன். எனக்கு ஓகே. ஓகே, இப்போ நான் வந்து போட்டுட்டேன். சரிங்களா? அடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அந்த பீடுக்கு மேலோடி வந்தது மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு பீடு கூட நம்மளுக்கு தேவைப்படும். எடுத்து பார்க்கலாம் எத்தனை பீடு போட்டால் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வருதோ அத்தனை பீடு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 பீடு எடுத்திருக்கேன். இப்போ தான் எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக வருது. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஃபஸ்ட்டே ஜரி த்ரெட்டு வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி பீட் லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட நீட்டாக வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஜரி த்ரெட் வச்சோ இல்லை சில்க் த்ரெட் வச்சோ நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீடு இப்படி லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட நீட்டாக வரும். இப்போ ஒரு 6 பீடு எடுத்திருக்கீங்கன்னா இப்போ தான் எனக்கு அது கரெக்டாக வந்திருக்கு.
இப்போ வந்து நான் ரஃப்பாக பண்ணதுனால நான் வந்து அவுட்லைன் கொடுக்கல. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ளவுஸ்லேயோ வேறு ஏதாவது டிசைன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜரியை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணுங்கள். அது இன்னும் கூட லுக்கு நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நீட்டாக வரும். அந்த ஜரிக்கை த்ரெட்டுக்கு அந்த சைடு நம்ம போட மாட்டோம், ஜரிக்கை உள்ளாடியே போடுறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளாடியே நம்ம லாங் ஸ்டிச் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து அது வந்து இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த லீஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் குட்டியாக நம்ம வந்து லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணால் நான் செகண்டு தேர்டு அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த லீஃப் பண்ணணும். இது வந்து குட்டி குட்டியாக லீஃப் இருக்கும். சில ப்ளவுஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கொடி டிசைனுக்கு குட்டி குட்டியாக லீஃப் இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து பீட் ஒர்க்கு கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் ஒன்று இந்த லீஃபை தான் நம்ம போடுறது மாதிரி வரும். ஓகேங்களா? அதனால் இந்த லீஃப் வந்து அந்த மாதிரி குட்டியாக வரக்கூடிய இதுக்கு இந்த மாதிரி லீஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கு நான் நெக்ஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன், அந்த லீஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து இது வந்து நாட் போட்டு முடிச்சிட்டோம். இந்த லீஃப் முடிஞ்சு மெத்தட் 1 முடிஞ்சு இனி மெத்தடு 2 போடலாம். மெத்தட் 2க்கு இப்போ நான் இது வந்து இதில் எதுக்கு நான் கொடுத்துருக்கேன், இப்போது நம்ம அங்கே நடுவில் வந்து உள்ளாடி என்ன பண்ணணும், நம்ம அந்த த்ரெட்டை நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, சாரி த்ரெட் இல்லை பீடு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துலையே நம்ம பீட் கொடுக்க போகிறோம். பீடு கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக நம்மளுக்கு வந்து எலும்பி சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு லீஃப். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பிக்சரில் கொஞ்சம் பெரிய லீஃபாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் 1 பண்ணது போட்டோன்னா லோடில் ரொம்ப ஏற்றினது மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப பீடு ரொம்ப இந்த அளவுக்கு நம்ம பீடு ஏற்றும் போது அது என்ன ஆகும், பார்க்கும்போது நல்லா இருக்காது. பீடு அந்த அளவுக்கு ஏற்றவும் கூடாது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரிப்பட்ட பிக்சரில் அந்த மாதிரிப்பட்ட லீஃபுக்கு நீங்கள் இந்த மெத்தட் 2 மெத்தடு 3 என்ன சொல்லி கொடுக்குற அந்த ஸ்டிச்சை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட்டும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லீஃபும் பண்ணிக்கலாம், பீடு பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். பீடு போடும்போது நம்ம இதுக்கு மேலே பீடு இதே கலரில் நம்ம பீடு பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் அந்த இப்போ நம்ம த்ரெட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உள்ளே வந்து அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு கொடுக்கும்போது அது வந்து நமக்கு லைட்டாக நீங்கினாலும் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக அசிங்கமாக இருக்கும். இது வந்து நம்ம அந்த பீடு தெரியும் போது அந்த நம்ம தப்பு பண்ணாலும் அது வந்து தெரியாது. அதனால பெஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி லீஃப் லோடு இந்த மாதிரிப்பட்ட இது நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன கலரில் பீடு கொடுக்குறீங்களோ அதே கலர் பீடையே இங்கே உள்ளேயும் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவும் இருக்கும். நீங்கள் வந்து தப்பு பண்ணாலும் அது வந்து வெளியே தெரியாது. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இது முடிச்சிட்டேன். இது வந்து நான் லோடிங்காக கொடுத்தது, இது சும்மா ரஃபாக. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம பீடு எடுத்துக்கலாம். இப்போது இங்கே இந்த இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த த்ரெட் இந்த பீடுக்கு இங்கே உள்ளாடி இருந்து நம்ம வந்து நூலை எடுத்துட்டு இங்கே உள்ளாடி இருந்தே இங்கே அந்த எண்டு வரைக்கும் எத்தனை பீடு உங்களுக்கு போட்டால் ஓகே அப்படின்னு தோணுதோ அந்த பீடை நான் கொடுத்துட்டு அங்கேயே லாக் போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி அங்கேருந்து இங்கே எத்தனை பீடு உங்களுக்கு போட்டால் ஓகேன்னு தோணுதோ அதே அளவுக்கு பீடு கொடுத்துக்கோங்க. மறுபடியும் மேலே போய்க்கோங்க. மேலே போய்ட்டு இந்த இடத்துல வந்து மறுபடியும் லோடு எடுத்துக்கோங்க. பீடு மறுபடியும் இங்கேருந்து பீடு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்கே இந்த இடத்துல இங்கே வந்து மறுபடியும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து நம்ம வந்து த்ரெட்டில் இந்த ஸ்டிச் வந்து நம்ம படிச்சிருப்போம். அதே தான் ஒரு கை இந்த சைடு போடணும், இன்னொரு வாட்டி அந்த சைடு போடணும். அப்படி மாற்றி போட்டுக்கணும்.
ஒருக்க அந்த சைடு ஒருக்க அந்த சைடு அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வரும்போது கவனமாக பார்க்கணும். வீடியோவை தள்ளி விட்டு பார்க்காதுங்க, கிளியராக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணணும்னு புரியும். சரியா? இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த இடத்துல வரும்போது இதை இங்கேருந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இப்போது இங்கேருந்து இங்கே நம்ம எடுக்கணும் பீடை. இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. கூட ஒரு பீடு எனக்கு தேவைப்படுது, எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கேருந்து இங்கே இனி அப்படியே கீழே இங்கே வந்துக்கோங்க. வந்துட்டு மறுபடியும் லோடு எடுத்துக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து பீடு இங்கே எத்தனை தேவைப்படுதுன்னு பார்த்து இந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து கடைசி வந்துட்டோம் இல்லையா? அந்த கடைசி எண்டுக்கு நம்ம கீழே போட்டோன்னா ஷேப் என்ன ஆகிரும், நம்மளுக்கு லீஃப் ஷேப்பே மாறிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதோடி முடிச்சிட்டோம். இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடு இனி உள்ள பீடை போட்டு முடிச்சுட்டு கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த சைடு நம்ம இதை முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு இப்போ நான் இங்கே முடிச்சிட்டேன். ஓகேவா? அப்புறம் அப்படியே இந்த த்ரெட்டை இங்கே கொண்டு வந்திருக்கோங்க. இங்கே இந்த இடத்துல இவ்வளோ இடம் இருக்குதா, அந்த இடத்துல தனியாக போட்டுக்கணும். லீஃப் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப இது வராது. இப்போ கொஞ்சம் லீஃப் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி போடுறது மாதிரி இருக்கும். இப்போது இதை என்ன ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி போட்டேன்னா லீஃப் ஓகே. போக பீடை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகேவா? இப்போ கூட கொஞ்சம் நம்ம பீட் எடுத்து கூட ஒன்றோ ரெண்டோ எடுத்தோம்னா அது ஷேமாக அந்த இடத்துல நிற்கும். அந்த லீஃப் ரொம்ப எடுபடாது, நல்லா இருக்காது. இது கொஞ்சம் குறைச்சி பண்ணும்போது அந்த இடத்துல வளைவு மாதிரி நம்மளுக்கு
வரும்போது அந்த லீஃப் மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மெத்தட் 2 முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து மெத்தட் 3 என்ன பண்ணேன்னு பார்ப்போம். மெத்தட் 3க்கு என்ன பண்ணேன்னா, நான் இன்னும் 2 கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல நம்ம பீடை கொடுத்துட்டு இதுக்கு மேலே லோட் பண்ணது மாதிரி வரும். ஒன்ஸ் அது போன மெத்தட் 2ல் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சைடு அங்கே ஒரு வாட்டி இங்கே அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்போம். இது வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு கொடுக்கறது மாதிரி வரும். ஓகே, இங்கே முடிச்சுட்டு மறுபடியும் இங்கேயும் அதே மாதிரி பீட் லோட் கொடுத்துட்டு நான் ரொம்ப மெதுவாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுக்கல. உங்களுக்கு ரொம்ப புரியலைன்னா கிளாஸில் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து 2 சைடும் போட்டுட்டோமா. இப்போ வந்து நேர் பாதி வேண்டாம், ஓரளவுக்கு கால்வாசி இந்த இடத்துலேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ த்ரெட்டை எடுத்துட்டோம். நம்ம எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நடு சென்டர் கவர் பண்ணி கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அந்த இது படம் வரைஞ்சிருக்குமோ அந்த அளவில் கரெக்டாக கொடுத்துட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து இது நீங்கள் வந்து த்ரெட்லேயே நீங்கள் இந்த ஒர்க்கு போட்டிருப்பீங்க. ஓகே, இங்கே கொடுத்துட்டோமா. மறுபடியும் இங்கே வரோம். அங்கே வந்து இந்த லைன் நடு சென்டரில் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோமா, அதே லைனில் கொடுத்து வரணும். மறுபடியும் இங்கே இந்த மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு நம்ம போடுறது மாதிரி. இது வந்து ஷேப் வந்து 3. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் குறைச்சி தான் போடணும். ஒரே லெவலில் அங்கே மேலே வர போட்டுட்டிங்கன்னா லீஃப் நல்லா இருக்காது. அப்படி கூம்பு மாதிரி அழகாக வரணும். சரிங்களா? இப்போ வந்து கடைசியாக இதில் மட்டும் நம்ம போட்டு முடிச்சுட்டு அடுத்த சைடு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன இங்கே போட்டிருக்கீங்களா, இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு குத்திருக்கிறது நான் தெரியுதா, அப்போ அதுக்கு கொஞ்சம் கீழே த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அந்த சைடு என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த சைடும் கொடுக்கணும்.
ஓகே, நம்ம வந்து இப்போ இது முடிச்சிட்டோம். நாட் போட்டுட்டேன். இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேப்பு மாதிரி இருக்கா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கலர் இதில் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம், லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு நூல் வச்சு கொடுக்கலாம், இல்லை ஜர்தோசி கொடுத்துக்கலாம், இல்லை இதே கலர் கொடுத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு லுக்கு வந்து எடுபடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் வேறு கலர் இந்த மாதிரி. நான் இப்போ கோல்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இப்படி இது கொடுக்கும்போது இது இன்னும் கூட லுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே, நாட் போட்டுட்டோம். இப்போ வந்து இது முடிஞ்சுது. நம்ம இப்போ வந்து 3 ஷேப்பில் ஒரு 3 டைப்பில் லீஃப் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் கிளாஸில் போட்டு சப்மிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதில் ஒரு 3 லீஃப் கொடுங்க. கொடுத்துட்டு ஏதாவது ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஷேப்பு அதுலேயும் போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.